ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம எஸ்வி ஹோமில் என்ன பண்ணலான்னு பார்ப்போம். இன்றைக்கி ஒரு பசலிக்கீரையும் பாசிப்பருப்பும் போட்டு ஒரு கூட்டு பண்ண போகிறோம். இந்த பசலிக்கீரையோட பலன் என்னன்னு சொல்கிறேன். இந்த கீரையை நான் வாங்கிட்டு வந்து நல்லா கழுவிட்டு, நல்லா சுத்தமாக கழுவிடுங்க, மண் எதுவும் இல்லாமல் கழுவிட்டு பொடியாக நறுக்கணும். அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு ஒரு 1/4 டம்ளர் ஊற வச்சுருங்க. ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சுருங்க. நல்லா ஊறிட்டு இருக்கையிலேயே இங்கே கீரையை வந்து நம்ம பொடியாக வெட்டிக்கலாம். வெட்டிட்டு குக்கரில் போட்டுருங்க. குக்கரில் போட்டு பாசிப்பருப்பும் போட்டுட்டு அதிலேயே பாசிப்பருப்பையும் போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகப்பொடி, ஒரு பிஞ்சு மஞ்சப்பொடி போட்டு தேவையாக்கி தண்ணி ஊற்றிட்டு குக்கர் மூடி வேக விட்டுருங்க. ஒரு 2-3 சவுண்டு வரட்டும். இதுக்கு ஒரு தாளிப்பு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தப்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகா, வெங்காயம், ஒரு வெங்காயம் பொடியாக வெட்டினா ஒரு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும். இந்த கீரை வந்து கீரையும் பாசிப்பருப்பும் அந்த வளவளப்பு பசலிக்கீரையோட வந்து வளவளன்னு இருக்கும். அந்த கீரை நறுக்கும் போதே உங்களுக்கு தெரியும். கையில் தொட்டு அது கழுவும் போது நறுக்கும் போதே அந்த வளவளப்பு தன்மை தெரியும். அந்த இதுவும் பாசிப்பருப்பும் சேர்ந்து இது பண்ணுனா நிறைய இதில் இது இருக்குது. மோஷன் பிரச்சனை உள்ளவங்க, மாசமாக இருக்கிறவங்க, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த உப்பு கடைசியில் இறக்கும்போது உப்பு போடுங்க. கடைசியில் தான் உப்பு மட்டும் கடைசியாக போடுங்க. இப்போ இந்த தாளிச்சதை தூக்கி கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி அதில் கொட்டிட்டு கிண்டி விட்டுட்டு இறக்கிடுங்க. சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நெய் போட்டு நல்லா கடைஞ்சி கொடுக்கலாம். மாசமாக இருக்கிற பொண்ணுங்களுக்கு கொடுக்கலாம். மோஷன் பிரச்சனை உள்ள எல்லோரும் சாப்பிட்லாம். பொதுவாக எல்லோரும் சாப்பிட்லாம். அல்சரு, வயிற்று புண்ணு இந்த மாதிரி உள்ளவங்க எல்லோரும் சாப்பிட்லாம். அந்த கீரையில் அவ்வளோ மற்ற கீரையை விட இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். மருத்துவ குணம் நிறைஞ்ச கீரை இது. சாப்பிட்டு பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.